ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யறது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்திய பொருளாதாரத்தின் அம்சங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிவிஷன் நோட்ஸு மொத்தம் 2 பேஜ் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கிலீஷில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேலியன் ஃபியூச்சர்ஸு இல்லை ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கதும் கொஷின் கேட்டிருக்காங்க. இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா சுந்தர் பிச்சை, சிஇஓ, கூகுள் சிஇஓ அவர் சொல்லியிருப்பார். இந்திய பொருளாதாரத்தோட பலங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரங்கிறது தனியார் மற்றும் பொதுத்துறை ரெண்டும் இணைந்து செயல்படக்கூடியது தான் கலப்பு பொருளாதாரம். விவசாயம் முக்கிய பங்கு வகிக்குது. 60% ஆஃப் த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17% விவசாயத்துறையால் வழங்கப்படுது. வளர்ந்து வரும் சந்தையாக இருக்குது, வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இருக்குது. பொருளாதார ஜிடிபி அடிப்படையில் 7வது இடத்துலையும், வாங்கும் சக்தி சமநிலை பிபிபி அடிப்படையில் 3வது இடத்துலையும் வகிக்குது. இந்தியா 7% சராசரி வளர்ச்சி விகிதத்தோட வலுவான நிலையில் இருக்குது இந்திய பொருளாதாரம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஜிடிபி தரவரிசையில் முதல் 10 நாடுகள் ஐஎம்எஃப் வெளியிட்டதில் அடிப்படையில் இந்தியா பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஸோ 7வது இடத்துல இருக்குது. G20 நாடுகளை பற்றி கொஷின் கேட்பாங்க. G20 நாடுகளில் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவும் அதில் ஒரு மெம்பர். வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் பொறுத்தளவுக்கும் 7.1 வளர்ச்சி வீதத்துடன் வளர்ந்து வருகிறது. சேவை துறையும் அதிகமாக வளர்ந்து வருது. மொத்தம் 3 துறை இருக்கும். முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை. அந்த 3ஆம் துறை தான் அந்த சேவை துறை, சர்வீஸ் செக்டாரு அதிக அளவில் வளர்ந்துட்டுருக்கு. உள்நாட்டு நுகர்வும் அதிகமாக இருக்குது. நகர்ப்புறங்கள் விரைவாக வளர்ச்சி அடையுது. நிலையான பேரளவு பொருளாதாரத்தை கொண்டு இருக்குது. நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம்னு இந்திய பொருளாதாரத்தை குறிப்பிடுறாங்க. உண்மையான வளர்ச்சி வீதம் 7.6. மக்கள் தொகை பகுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்தியா மக்கள் தொகை பகுப்பு அந்த கட்டத்தில் இருக்குது. இந்த மக்கள் தொகை பகுப்புங்கிறது டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டுங்கிறது உழைக்கும் வயதுடைய மக்களோட சதவீதம் அதிகமாக இருக்கும். 15லேருந்து 64 வயதுக்குட்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மக்கள் தொகையில் சுமார் 68% பேர் 15 முதல் 68 வயதுக்குட்பட்டவங்களாக இருக்காங்க. 10லேருந்து 24 வயதுக்குட்பட்ட யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 26% பேர் இருக்காங்க. இந்தியாவோட சராசரி வயது பார்த்திங்கன்னா 28.4. பலவீனம்னு பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகை, சமத்துவமின்மை, அத்தியாவசிய பொருளோட விலை உயர்வு, உட்கட்டமைப்பு பலவீனமாக இருக்கிறது, வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கிறது, காலாவதியான தொழில்நுட்பம். அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற பூட்டான் நாட்டில் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் இதை உள்ளடக்கியிருக்கும். முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துட்டு ஆப்ஷனில் எதெல்லாம் முன்னேறிய நாடுகளின் இயல்புகள்னு சொல்லிட்டு 1 2 3 4 அந்த மாதிரி ஏதோ ஒன்று 3 4 கொடுக்கலாம். ஸோ இதே நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஃபஸ்ட்டு, இந்தியா வில் பி த குளோபல் பிளேயர் இன் டிஜிட்டல் எக்கானமின்னு சொன்னது சுந்தர் பிச்சை. ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா மிக்சட் எக்கானமி, அக்ரிகல்ச்சர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். 60% இன் லைவ்லிஹுட், 70% ஜிடிபி கொடுக்குது. எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்குது. எமர்ஜிங் எக்கானமி 7th பிளேஸில், ஜிடிபி வைஸ் 7th பிளேஸ்லையும், பிபிபி வைஸில் பார்த்திங்கன்னா 3rd பிளேஸ்லையும் இந்தியா இருக்குது. G20 கண்ட்ரியில் 1 ஆஃப் த கண்ட்ரியாக இருக்குது. 7% க்ரோத் இருக்குது. அடுத்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டாரு. அடுத்து லார்ஜஸ்ட்டு டொமஸ்டிக் கன்சம்ஷன்னு, அர்பன் ஏரியா அதிகமாக இருக்கும். மேக்ரோ எக்கானாமிக்கும் இதாக இருக்கும். டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் பொறுத்தளவுக்கும், டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டுங்கிறது லார்ஜ் ஷேர் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஏஜில் இருப்பாங்க. 15 to 64 ஏஜில் இருப்பாங்க. இந்தியாவில் 68% பேர் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. இதே 24 பிலோ 24 10 to 24 பார்த்திங்கன்னா 26% இருக்காங்க. மீடியன் ஏஜ் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா 28.4 இயர்ஸ். லார்ஜ் பாப்புலேஷன் இதெல்லாம் வீக்னஸ். லார்ஜ் பாப்புலேஷன்
அதுக்கப்புறமா வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்அடிக்குவெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அவுடேட்டட் டெக்னாலஜிஸு. ஸோ இது போக பார்த்திங்கன்னா இன்இக்வாலிட்டி, பாவர்ட்டி, இன்க்ரீசிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட், இதெல்லாம் வந்து வீக்னஸ்ஸு. அடுத்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு காயின் பண்ணது பூட்டானு. இதில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் குட் கவர்னன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஃபியூச்சர் ஆஃப் டெவலப்டு எக்கானமி கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஆப்ஷன்ஸை வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ண டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.